டாடி என்னம்மா? நேத்து நம்ம திருவிழா போயிட்டு வந்தோம்ல டாடி. ஆமா. ஏன் டாடி திருவிழா வருஷம் வருஷம் வைக்கிறாங்க? திருவிழாவா? ம். திருவிழா ஏன் வருஷம் வருஷம் வைக்கிறாங்கன்னா, கோவில் இல்லாதவர்கள் குடியேறணும்னு சொல்லுவாங்கடா. ஏன் சொல்றாங்கன்னா, மக்கள் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு நாள் அந்தந்த ஊர் கிராம கோவிலுக்கு ஜாதிகள் கடந்து மதங்கள் கடந்து எல்லாம் ஒற்றுமையா ஒன்று கூடி விழா இருப்பாங்க. இந்த வேற்றுமை ஒற்றுமைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு நாளை சிறப்பா எல்லாரும் வேற்றுமை மறந்து சந்தோஷமா அந்தந்த கிராம கோவிலுக்கு திருவிழா பண்ணுவாங்க. அதுதான் மெயினா பண்ணது. அந்த காலத்துல இருந்து அதான் பண்ணிட்டு வராங்க. இப்ப நாகரிகம் மாறி மாற மாற என்ன ஆகுதுன்னா, நம்ம நாட்டுப்புற கலையெல்லாம் ரொம்ப அப்படியே மறந்து போயிட்டே இருக்கு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பொய்க்கால் குதிரை, கரகாட்டம், ஒயிலாட்டம், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீ இந்த ஆட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கிராம கோயிலெலாம் போயிட்டு திருவிழா பண்ணுறாங்க இல்லையா, அங்கே எல்லாம் இப்போவும் இந்த கரகாட்டமோ ஒயிலாட்டமோ பொய்க்கால் குதிரை ஆட்டமோ கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. இந்த கால இளைஞர்களுக்கு முக்கியமாக குறிப்பாக உங்களை மாதிரி இளம் சந்ததிகளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த திருவிழாக்கள்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை கிராம கோயிலில் பண்ணி உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. இன்றைக்கும் இந்த கலைகள்லாம் வந்து தொன்று தொட்டு வளருதுன்னா முக்கிய காரணம் இந்த திருவிழா தான். ஓகே.